Hey guys, I wholeheartedly love and support anything that's natural and organic. So thank you Lakshmi Krishna Naturals for sending me this goodies. Let's check it out. Wow, they have this all natural and amazing stuff for your skin and your hair. There is almond scrub, rice soap, conditioner, hibiscus shampoo, and the best part is they have this special re-hair growth kit which provides best solution for all your hair problems like hair fall, hair breakage and baldness. So for men and women. I can't wait to try them on. Good luck Lakshmi Krishna Naturals. Keep on bringing good natural stuff and guys, definitely check it out. Hello everyone, I hope you're all doing good. So I just want to suggest you few products regarding hair growth. Like when the hair problems நிறைய இருக்கு, so ஏதாவது ஒரு remedy suggest பண்ணுங்க அப்படின்னு. So I just want to suggest you this regrowth oil and also the serum from Lakshmi Krishna. அவங்களோட ப்ராடக்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணிய சேஷம் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்கிட்ட நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம், ஹேர் ஃபாலுக்கு ஏதாவது ரெமெடி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு. ஐ ஹேவ் அ பெர்ஃபெக்ட் சொல்யூஷன். அது என்னன்னா லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ் அவங்களோட ஹேர் ரீக்ரோத் ஆயில் கிட். இவங்க கிட்ட ஹேர் ரீக்ரோத் ஆயில் கூட இருக்கு, அதே மாதிரி ஹேர் ரீக்ரோத் ஜெல் கூட இருக்கு. சோ why waiting? You can give a try. ஹாய் எல்லாருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோ வந்து எதுக்கு அப்படின்னா வந்து ஒரு ப்ராடக்ட் பற்றி என்னோட ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஸோ எல்லாமே மிக்ஸ்டான ஒரு குட்டி வீடியோ தான். லக்ஷ்மி கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்குமே வந்து சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்கின், ஹேர் அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லா விஷயத்துக்குமே வந்து அவங்க வந்து பயங்கரமாக வந்து எல்லாமே வச்சிருந்தாங்க. லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற பிராண்ட் வந்து they have introduced an instant dye which is all natural and really really good. எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்க நீலிமா. இப்போ என்கிட்ட இருக்கிற இந்த ப்ராடக்ட்ஸ் லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ் அவங்களோட ப்ராடக்ட்ஸ். ஃப்ரண்ட் பால்னஸ், சைடு பால்னஸ், இந்த மாதிரி மென் அண்ட் விமென் யாருக்கு இந்த இஷ்யூ இருந்தாலும் கண்டிப்பா அதுக்கான ஒரு நல்ல ரெமெடியா இது இருக்கும். அது மட்டும் கிடையாது, அவங்க நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் கூட வச்சிருக்காங்க. கண்டிப்பா நீங்க எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நம்ம இந்த ஷாப்க்கு எப்படி போகணுண்டாக்கா, இதாங்க அசோக் நகருங்க. அசோக் நகர் 11th Avenue. இங்கேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு கேஎஃப்சி மெக்டோனல்ட்ஸ் இருக்கு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னாலே இந்த கார்னர்லேயே தாங்க இந்த நம்ம ஷாப் இருக்கு. வெளியே போர்டு வச்சிருப்பாங்க லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ். இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்கு. 60/4 இன்பா வில்லா 11th Avenue இதில் தான் இருக்கு. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே உங்களுக்கு இந்த ஷாப் இருக்கு. கரெக்டாக பாருங்க, நேராக வந்துருங்க. நம்ம சேனல் வியூவர்ஸுக்கும் சரியான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் 49 rupees பே பண்ணிவிட்டு நம்ம அந்த 250 ஒர்த்துள்ள ப்ராடக்டை நீங்கள் எடுத்துக்கலாங்க. அதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேராக வந்துடலாம், இல்லைன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் இது பண்ணிக்கலாம். நம்ம லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸில் அங்கே பாருங்கள், ஃபுல்லாக கொரியரும் ஆன்லைன் ஆர்டர்ஸும் பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், இது எல்லாமே ஆன்லைன் ஆர்டர்ஸ் தான். ஜஸ்ட்டு பேக்கிங் பண்ணி சேஃப்டியாக போய்கிட்டு இருக்கு பாருங்கள். உங்களுக்கு எந்த வித டேமேஜ் இல்லாமல் கரெக்டாக பேக் பண்ணி வந்துடும். நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறீங்க, என்னால் வர முடியலை, நான் வெளியூரில் இருக்கனாலும் நீங்கள் இவங்கள்ட்ட இது மாதிரி ஆன்லைனில் நீங்கள் பர்ஃபெக்டாக வாங்கிக்கலாங்க. அதுக்காண்டி தான் ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு சாம்பிள் தான். இதுமாதிரி சேஃப்டியாக உங்களுக்கு உங்கள் வீடு தேடியே வந்துடும் ப்ராடக்ட்ஸ். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ் வந்து பேசுகிறோம். ஸோ ஷாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் அசோக் பில்லர் கிட்ட உங்களுக்கு ஷாப் இருக்கும். ஸோ 11th Avenue கேஎஃப்சி மெக்டோனல்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மெயின் ரோட்லேயே தான் ஷாப். உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஷாப்க்கு வந்து டைரெக்டாக விசிட் பண்ணிக்கலாம். ஸோ ஷாப் உங்களுக்கு நியர்பை தான் இருக்கும் அசோக் பில்லர்னு. தென் இது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கிருஷ்ணா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் வந்து ப்ராடக்ட்ஸு. ஸோ உங்களுக்கு கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்மேட் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான் இங்கே இருக்கு. ஸோ ஷாப் பார்த்தீங்கன்னா டைமிங் மார்னிங் 10 to 8:30 or 9 o'clock வரைக்கும் ஷாப் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஷாப்போட ஆஃபர் 49 rupees பே பண்ணிட்டு உங்கள் ஹேர் ரீக்ரோத் ஆயில் வந்து உங்களுக்கு 200 ml வந்து நம்ம ஃப்ரீ காம்ப்ளிமெண்ட் தரோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 32 herbs ஆயில், இதுதான் எங்களோட சிக்னேச்சர் ப்ராடக்ட், மெயின் ப்ராடக்ட். ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் ஹேர் ரீக்ரோத்காகவும். ஸோ இது ஜஸ்ட் அவங்க 49 rupees பே பண்ணி 200 worth ஆயில் 100 ml பாட்டில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ காம்ப்ளிமெண்ட் வாங்கிக்கலாம். 49 rupees. இது வந்து நம்ம சேனல் வியூவர்ஸ் காண்டி தான். அது வந்து இன்ஸ்டோர், யாருக்கு அந்த சேனல் நம்ம சேனல் பார்த்துட்டு டைரக்டா இன்ஸ்டோர் வந்து விசிட் பண்றீங்களோ நீங்க ஜஸ்ட் 49 rupees கொடுத்து அந்த ஆயில் வாங்கிக்கலாங்க.
வேற எதுவுமே பே பண்ண தேவையில்லை. நீங்க கண்டிப்பா நம்ம சேனல்ல வீடியோ வருதுனாலே உங்களுக்கே தெரியும் எங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் பிரைஸ்ல நீங்க பயன்படுற மாதிரி தான் நம்ம வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது லக்ஷ்மி கிருஷ்ணா, ஃபுல்லா நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான். நீங்க இந்த ஆயிலை வாங்கிட்டு நம்ம சேனல் வியூவர்ஸ்க்காண்டியே இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த ஆயிலை வாங்கிட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா நீங்க இவங்கள்ட்ட இருந்து இந்த ஆயிலை நீங்க விடவே மாட்டீங்க, ரெகுலர் கஸ்டமர் ஆவீங்க. அதனாலதான் நான் திரும்ப சொல்றேன், ஜஸ்ட் நம்ம சேனல் வியூவர்ஸ் பாக்குறீங்கன்னா நேரா ஷாப்பை விசிட் பண்ணுங்க, 49 rupees கொடுத்து இதை வாங்குங்க, யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க வந்து உங்களுடைய ஹேர் உண்டான பிரச்சனை இதோட முடிஞ்சது. உங்களுக்கு அந்த டென்ஷனே இனிமே இருக்காது. இப்போ ஃபர்ஸ்ட் வியூவர்ஸ்க்கு என்னமா காமிக்க போறீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் 3 கேட்டகரிஸ் இருக்கு, ஹேர் கேர், பாடி கேர் அண்ட் ஹெல்த் கேர். ஃபர்ஸ்ட் மெயினா எல்லாருமே ஃபீல் பண்றது ஹேர் கேர் விஷயம் தான். ஹேர் ஃபால் ஆகுது, ஹேர் க்ரோத் ஆக மாட்டேங்குது. ஸோ அதுல இருந்து பார்க்கலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா இதுதான் எங்களோட மெயின் சிக்னேச்சர் ப்ராடக்ட், இந்த ஆயில் 32 herbs ஹேர் ஆயில் ஃபார் ஹேர் ரீக்ரோத். ஓகே. தென் இந்த பால்னஸ் ஜெல், ஃபோர்ஹெட் ஹேர் ஜெல் ஃபார் பால்னஸ். இது வந்து எதுக்காகனா இது 2 ப்ராடக்ட்மே. ஸோ நார்மலி எல்லாருமே ட்ரீட்மெண்ட்ஸ் போய் காசு ஃபேஸ் பண்ணுவாங்க. ரொம்ப எல்லாருக்குமே சிவியரா இருக்குது ஹேர் ஃபால், ஹேர் க்ரோத் ஆக மாட்டேங்குது, அந்த இஷ்யூஸ் தான் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இந்த ஆயில் வந்து நார்மல் கோகோனட் ஆயில் மாதிரி நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிக்கலாம், வீக்லி 3 times ஆர் டெய்லி. இது நீங்க மற்ற ஆயில்ஸ் கம்பேர் பண்றதை விட இது உங்களுக்கு பெஸ்ட்டாவே இருக்கும். ஸோ ஒரு 1 month 1.5 monthலேயே உங்களுக்கு நல்ல குட் ரிசல்ட்ஸ் இருக்கும். ரெகுலரா யூஸ் பண்ணீங்கன்னா ஹேர் நல்ல ரீக்ரோத்தும் இருக்கும், ஹேர் ஃபாலும் ரெடியூஸ் ஆகும். தென் இது ரெண்டுமே எங்களோட சிக்னேச்சர் ப்ராடக்ட், மெயின் ப்ராடக்ட். இது 200 ml 380 rupees வரும் ஆயில். அண்ட் இது வந்து ஃபோர்ஹெட் பால்னஸ் ஜெல் 300 rupees வரும் 30 gram. ஸோ இது என்ன பர்பஸ்க்காகனா, நார்மலி விமென்ஸ்க்கும் சரி மென்ஸ்க்கும் சரி நம்ம கோம்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ஃபோர்ஹெட் நெத்தி வந்து ரொம்ப ஏறிட்டு பேபி ஹேர்ஸ்லாம் ஃபாலோ ஆயிடும். ஸோ அந்த இடத்துல வந்து புது ஹேர் வளர வைக்கிறதுக்காக தான் இந்த ஜெல். ஸோ ஜென்ஸ்க்குமே மோஸ்ட்லி ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல பால்னஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கலாம், வழுக்க ப்ராப்ளம் மாதிரி. நார்மலாக நம்ம ட்ரீட்மெண்ட்க்கு காசு வேஸ்ட் பண்ணி 1 lakh 2 lakhs கொடுத்து போறதுக்கு இது வெறும் 300 தான். நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரு 2 to 3 monthsலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ ரெகுலரா இது ஆயில் கூட இது ரெண்டுமே சேர்த்து யூஸ் பண்ணீங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ பால்னஸ் ப்ராப்ளமும் கியூர் ஆகும், ரீக்ரோத்தும் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ஹேர் கேர் ப்ராடக்ட். ஸோ இது வந்து நார்மல் ஹேர் ஸ்ப்ரே. இது ஹேர் நரிஷிங் ஸ்ப்ரேன்றது ஹேர் வந்து ஃப்ரிசினஸ் இல்லாமல் நல்லா கொஞ்சம் ஸ்மூத் அண்ட் ஷைனியாக இருக்கிறதுக்காக ஹேர் நரிஷிங் ஸ்ப்ரே, செட்டிங் ஸ்ப்ரே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தென் இது வந்து கர்லி ஹேர் மாஸ்க். ஸோ ரொம்ப ஃப்ரிசினஸ், ரொம்ப கர்லினஸ் இருக்குன்னா அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த கர்லி மாஸ்க் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இது கர்லி ஹேர் மாஸ்க். தென் இது எல்லாமே கண்டிஷனர் ரேஞ்சஸ் வரும். கண்டிஷனர் நார்மலி நம்ம ஷாம்புக்கு அப்புறம் ஆஃப்டர் ஷாம்புக்கு அப்புறம் நம்ம கம்பல்சரி யூஸ் பண்ணணும். ஸோ அதுவுமே நமக்கு 100% கேர் எடுத்துக்கும். ஸோ கண்டிஷனர்ஸ் கம்பல்சரி யூஸ் பண்ணுவோம். எங்ககிட்ட இந்த எல்லா வேரியன்ட்ஸுமே இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா 300ல வரும். 300ல வரும். ஃபிளெக்ஸீட் மட்டும் ரொம்ப ட்ரையான ஹேர் இருக்கு, அவங்க இந்த மாதிரி டைப் எடுத்துக்கிறது பெஸ்ட். ஸோ இது ஃபிளெக்ஸீட் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 349 வரும். காஸ்ட் 349 வரும். ஸோ எல்லாமே 100 ml 200 ml தான் வரும். ஸோ இது எல்லாமே 300 ரேஞ்சஸ். தென் இது வந்து ஆஃப்டர் ஹேர் வாஷ்க்கு அப்புறம் யூஸ் பண்ற ஹேர் சீரம்ஸ். ஸோ எங்க கிட்ட 3 சீரம் இருக்கு, ஃபார் ஸ்ட்ரைட்டனிங், ஸ்ட்ரென்தனிங் சீரம் அண்ட் இன்டென்சிவ் ஹேர் க்ரோத் சீரம். ஸோ இதுல வந்து மெயினா எங்களுக்கு ஸ்ட்ரென்தனிங் சீரம் மெயின். ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்மளுக்கு ஆஃப்டர் ஹேர் வாஷ்க்கு அப்புறம் மோஸ்ட்லி கேர் எடுத்துக்க மாட்டோம். பிஃபோர் ஹேர் வாஷ் ஆயில் வச்சு அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிப்போம். ஸோ ஸ்ட்ரென்தனிங் சீரம் எதுக்காகனா, ஹேர் வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமா ஸ்கேல்ப்ல மசாஜ் கொடுத்துட்டு நார்மலா தலைவாரிக்கலாம். ஸோ இது ஆஃப்டர் ஹேர் வாஷ்க்கு அப்புறமா உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகாம ரூட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் இதுவும் இன்டென்சிவ் ஹேர் க்ரோத் சீரம். மோஸ்ட்லி எல்லா சீரமும் ஹேர் லென்த்தில் அப்ளை பண்ணணும். பட் இது வந்து எங்ககிட்ட இருக்க ஒரு சீரம் மட்டும் ஹேர் லென்த்தில் அப்ளை பண்ண முடியும். மற்ற 2 சீரமும் க்ரோத்க்கு பிளஸ் ஹேர் ஃபால்க்குன்னு இருக்கிறதால ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணிக்கலாம், அது எதுவும் ப்ராப்ளம். தென் இது எல்லாமே கண்டிஷனர்ஸ். ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, அது வந்து கொஞ்சம் லிக்விடா இருக்கும் கண்டிஷனர், இது வந்து கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்சர்ல இருக்கும். தென் இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 270, லிக்விட் கண்டிஷனர் 300. தென் இது எல்லாமே ஹேர் மாஸ்க். மோஸ்ட்லி நான் ஆயில் இல்ல அந்த அளவுக்குலாம் யூஸ் பண்ண மாட்டேன், மாஸ்க் மாதிரி சஜஸ்ட் பண்ணுங்கன்றதுக்கு இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஹேருக்கு ஸ்ட்ரென்தன் பண்ண ப்ரோட்டீன் மாஸ்க் இருக்கு. தென் ஹைபிஸ்கஸ் திக்னஸ் ஜெல், தின்னா இருக்க ஹேர் திக் ஆக்குறதுக்காக ஜெல் பேஸ் இருக்கு. தென் ஹேர் ஃபால் ஆகாம இருக்கிறதுக்கு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் யூஸ் பண்ண மாதிரி மாஸ்க். தென் ஹேர் ஸ்பா மாஸ்க் இருக்கு. தென் ஹேர் பட்டர், இது எல்லாமே வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும்.
இதெல்லாமே 260 ரேஞ்சஸ் அந்த மாதிரி வரும். தென் இது ஹேர் பேக். நார்மலி வாட்டர்ல இல்ல கர்ட்ல மிக்ஸ் பண்ணி ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம். growthக்கு பிளஸ் ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிறதுக்காக இந்த மாதிரி பேக். தென் இது எல்லாமே எங்களோட ஷாம்பூ ரேஞ்சஸ். ஸோ ஒரு கன்சர்னுக்கு இருக்கு. ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப், ட்ரைனஸ், ஒரு கன்சர்ன். ஷாம்பூ பாருங்க, இது வந்து டாங்கி மில்க். ஆமா, மோஸ்ட்லி டாங்கி மில்க்லாம் இன்கிரிடியன்ட் இருந்திருக்காது ப்ராடக்ட். ஸோ டாங்கி மில்க் வந்து நல்லா ஹைட்ரேட்டிங்கா இருக்கும், கொஞ்சம் ஷைனியாகவும் இருக்கும், சாஃப்ட்னஸ் இருக்கும் ஹேர். ஸோ இது ரிஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். தென் ஆலோவேரா ஷாம்பூ நார்மலா ட்ரை ஹேர் இருக்கும் யூஸ் பண்ணலாம். தென் இது வந்து ப்ரீமியம் ஹெர்பல் ஷாம்பூ, விட்டமின் சி இருக்கு, அதால ஹேர் ரூட்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக ஹெர்பல் ஷாம்பூ யூஸ் பண்ணிக்கலாம். இது பேபி ஷாம்பூ, 2 to 3 years 4 years பேபிஸ்க்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தென் இது ஹேர் டேமேஜஸ்க்கு ரோஸ்மெரி ஷாம்பூ, டேண்ட்ரஃப் இருந்தால் டேண்ட்ரஃப் ஷாம்பூ எடுத்துக்கலாம். தென் ஹைபிஸ்கஸ் ஷாம்பூ அண்ட் கெரட்டின் ஷாம்பூ, இது ரெண்டுமே எங்களோட மெயின் ப்ராடக்ட் ஷாம்பூஸ்ல. ஸோ இது ஹைபிஸ்கஸ் அண்ட் கெரட்டின் ஹேர் ஃபால் ஷாம்பூ ரெண்டுமே ஹேர் ஃபால் பர்பஸ்க்காக தான். ஸோ கெரட்டின் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க எனக்கு கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணேன், ஹேர் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு, ஹேர் கலர் பண்ணேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் நாங்கள் கெரட்டின் சஜஸ்ட் பண்ணுவோம். இது வந்து கொஞ்சம் சாஃப்ட் அண்ட் ஷைனியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரெண்டுமே ஹேர் ஃபால்க்கு சஜஸ்ட் பண்ணுவோம், ஹைபிஸ்கஸ் அண்ட் கெரட்டின். தென் ட்ரை ஸ்கேல்ப், ட்ரை ஹேர் இருக்குன்னா கோட் மில்க் ஷாம்பூ சஜஸ்ட் பண்ணுவோம். தென் இது பார்த்தீங்கன்னா லைஸ் ப்ராப்ளம், டேண்ட்ரஃப் இருக்குன்றவங்களுக்கு நீம் ஷாம்பூ சஜஸ்ட் பண்ணுவோம். இதுவுமே ஆல்மண்ட் ஷைனிங் ஷாம்பூ, ஷைனிங்னஸ்க்காக. தென் இது வந்து கொஞ்சம் கூலிங்காக ரிஃப்ரெஷிங்காக இருக்கும், ஐஸ்மென்ட் ஷாம்பூ. தென் இது கொஞ்சம் சில்கி அண்ட் ஷைனியா இருக்கிறதுக்காக ரெட் வைன் ஷாம்பூ. இது என்ன பிரைஸ்ல இருக்கு? ஷாம்பூ ரேஞ்சஸ் எல்லாமே 200 ml 250 rupees வரும். 250. கெரட்டின் தென் டாங்கி மில்க் இன்கிரிடியன்ட் இருக்கிறது மட்டும் 350 ரேஞ்சஸ் அந்த மாதிரி வரும் ஷாம்பூ. இது வந்து உங்கள்ட்ட இந்த சைஸ்ல தான் இருக்கா இல்ல இதுல இந்த சைஸ் தான்? எல்லாமே இந்த சைஸ் தான். இதுக்கு அப்புறம் பிக் சைஸ் இல்ல. இன்னொன்னு நம்மளோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நல்லா திக்கா இருக்கும். சோ அதனால உங்களுக்கு 1 month வரைக்குமே தாராளமா வரும். நார்மல் ஷாம்பூஸோட திக்னஸ் இருக்கும். இது எல்லாமே ஃபேஸ் வாஷ் ரேஞ்சஸ். ஃபேஸ் வாஷ் ஒரு ஸ்கின் டைப் இருக்கு. ஆயிலி ஸ்கின் இருக்கு, ட்ரை ஸ்கின், வைல்ட் ரோஸ் இருக்கு, பப்பாயா, சாஃப்ரான் ஸ்கின் பிரைட்னஸ்க்காக, கோட் மில்க் இருக்கு. தென் ஆயிலி ஸ்கின்க்கு விட்டமின் இ சஜஸ்ட் பண்ணுவோம். வைன், லெமன் அண்ட் ஜிஞ்சர் ரிஃப்ரெஷிங்கா இருக்கிறதுக்கு, சாக்லேட் அண்ட் ஹனி, ஆல் இன் ஒன் மாய்ஸ்சரைசிங் டாங்கி மில்க் ஃபேஸ் வாஷ், சில்வர், ஆலோவேரா, நீம், லோட்டஸ், சீவீட் வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்ளம் இருக்கவங்க யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். தென் pomegranate ஃபேஸ் வாஷ், பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கவங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ எல்லா ஸ்கின் டைப்ஸ்மே எங்ககிட்ட ஃபேஸ் வாஷ். இதுனா என்ன காஸ்ட்? இது எல்லாமே 250 வரும். 100 ml பாட்டில். 100 ml பாட்டில் 250 ரேஞ்சஸ். இது பாத்தீங்கன்னா கோம் உட்ல வருது. உட்ல நீம் கோம். இது ஆக்சுவலி நீம், அதாவது வேப்ப நீமோட ஸ்டிக். ஆமா, அதுல மரத்தோட இதுல உட்ல செஞ்சு. ஆமா இது பாத்தீங்கன்னா 150 தான் வரும் உங்களுக்கு. நார்மலா நம்ம பிளாஸ்டிக் சீப் அந்த மாதிரி யூஸ் பண்றதை விட இப்படி யூஸ் பண்றது உங்களுக்கு பெஸ்ட். ஏன்னா வந்து வேப்பல அந்த கசப்பு தன்மை இருக்கிறதால உங்களுக்கு டேண்ட்ரஃபும் வராது, ஹேர் டேமேஜஸும் ஆகாது. ஸோ அந்த பர்பஸ்க்கு நார்மலா பிளாஸ்டிக் சீப் யூஸ் பண்றதை விட இந்த மாதிரி நீம் கோம் வந்து யூஸ் பண்ணது தான் பெஸ்ட். தென் இது ரெண்டுமே ஹேர் டை இது ரெண்டுமே கலரிங் கண்டி. எங்க கிட்ட 2 கலர் ஷேட்ஸ் வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் ஹேர் டை, அமோனியா இந்த மாதிரி கெமிக்கல் இன்கிரிடியன்ஸும் இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் ப்ராடக்ட். பர்கண்டி கலர் அண்ட் பிளாக். இது எவ்வளவு வருது? ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு 300 rupees வரும். ரெண்டுமே 40 கிராம். ஆமா, இதுவும் நார்மலி அதான் ஒரு டையோட காஸ்ட் 300 rupees வரும். ஸோ நார்மலி நீங்க ஒன்ஸ் வேற கெமிக்கல் டைஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டீங்கன்னா ரொம்ப ஒயிட் ஹேர் வரும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது. பட் நார்மலா உங்களுக்கு கெமிக்கல் டைஸ் விட இது ரொம்பவே பெஸ்ட் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் இன்கிரிடியன்ஸ் தான் இருக்கு. தென் இது வேக்ஸ் பவுடர். விமென்ஸ் மோஸ்ட்லி ஹேர் ரிமூவ், லெக்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ்க்கு ஹேர் ரிமூவ் பண்றதுக்காக வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்க ட்ரீட்மெண்ட்ஸ், பார்லர்ஸ் அந்த மாதிரி போவாங்க. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் பவுடர் தான். நார்மலி இதை வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் வெட் கிளாத் வச்சு வைப் பண்ணிட்டா போதும். ஸோ இது பெயின்லெஸ்ஸாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்க ஹோம்மேட் இன்கிரிடியன்ஸ்ல செஞ்ச வேக்ஸ் பவுடர் வேணா அவங்க ட்ரை பண்ணலாம். இது 300. தென் இது வந்து பேபிக்கு ஹேர் ஆயில். ரொம்ப சின்ன குழந்தைங்க 2 to 3 years or 5 years அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். பேபி ஹேர் ஆயில் மைல்டா தான் இருக்கும். இது வந்து ஆன்டி லைஸ் ஆயில். மோஸ்ட்லி எல்லாருக்குமே இந்த இஷ்யூஸ் இருக்கும், லைஸ் ப்ராப்ளம் இருக்கு, மெடிசன்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ லைஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா இது நைட் ஓவர் நைட் அப்ளை பண்ணிட்டு மார்னிங் வாஷ் பண்ணிக்கிற மாதிரி வரும். வீக்லி 2 or 3 times. ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணீங்கன்னா லைஸ் ப்ராப்ளம் எல்லாமே வந்து கிளியர் ஆகும்.
தென் இது வந்து ஹேர் டானிக். இதுவுமே ஹேர் growth கொடுக்கறதுக்காகவும் ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணதுக்காகவும். ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஹேர் டானிக் இது மாதிரி வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணிக்கலாம் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி. ஸோ இது ஹேர் டானிக். இதுவுமே எங்க ஆயில் மெயின் ஆயில் தான். 24 herbs hair oil for hair fall. So இது எதுக்காகனா எனக்கு growth 24 மூலிகைகள் இருக்கு. ஆமா சார். ஓகே. ஆமா இது பாத்தீங்கன்னா இது வெறும் ஹேர் ஃபால்க்கு மட்டும். என்னென்ன மூலிகைன்னு இதுலயே இருக்கு. சாலோவேரா அது மாதிரி 24 மூலிகைகள் இருக்கு. இது ஜஸ்ட் 300 rupeesல தான் இருக்கு. 250 ml. 250. எஸ். சோ இது எதுக்காகனா நமக்கு மோஸ்ட்லி கொட்ற ஹேர் ஸ்டாப் ஆயிட்டு தான் புது ஹேர் வளரும் அந்த இடத்துல. சோ இது எதுக்காகனா எனக்கு growth வேணாம், இப்போதைக்கு எனக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆனா போதும்ன்றவங்களுக்கு ஹேர் ஃபால்க்கு மட்டும் இந்த ஆயில் சஜஸ்ட் பண்ணுவோம். தென் இது ஆல்ரெடி சொல்லிருந்தோம் எங்களோட மெயின் ப்ராடக்ட் இது. சோ இது ஹேர் ஃபால் அண்ட் ஹேர் ரீக்ரோத்க்கு இந்த ஆயில் பெஸ்டா இருக்கும். பிளஸ் பால்டிங் ப்ராப்ளம் பால்னஸ் ப்ராப்ளம் இருக்கு. சோ அந்த மாதிரி தான் உங்க பால்னஸ் ஜெல்லோட சேர்த்து யூஸ் பண்ணலாம். வந்து 32 வகையான மூலிகைகள் இருக்கு. கவுஸ் மில்க், கோகனட் மில்க், கோகனட் ஆயில், இது மாதிரி ஆனியன், கரி லீவ்ஸ், இது மாதிரி எல்லாமே மிக்ஸ்டா இருக்கு இதுல. ஓகே. இது ரெண்டுமே சேர்த்து 670 காஸ்ட் கிராம். 670 ரெண்டுமே சேர்த்து. இதுதான் மெயின் ப்ராடக்ட் ஆக்சுவலி. தென் இது வந்து பாடி கூலிங் ஆயில். நார்மலி நமக்கு ரொம்ப ஹீட் ப்ராப்ளம் இருக்கும், பாடி ஹீட். ஸோ அந்த பர்பஸ்க்காக வீக்லி ட்வைஸ் இது நல்லா மசாஜ் கொடுத்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் பாடி கூலிங் ஆயில். தென் இது கும்குமாதி தைலம். ஸ்கின் க்ளோ, ஸ்கின் பிரைட்னஸ்க்காக இந்த மாதிரி கும்குமாதி தைலம் வந்து இது என்ன காஸ்ட் உங்களுக்கு? இது 300 வரும். 300. ஸோ பார்த்தீங்கன்னா சென்னை ஷாப்ல டைரக்டா இங்க ஆர்டர் பண்றவங்களுக்கு 2000 above பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் வந்து ஃப்ரீ வரும். ஸோ நான் ஷாப் நம்பர் சொல்லிடுறேன், நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு எங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை எங்ககிட்ட வந்து ஆர்டர் கொடுக்கலாம். ஸோ ஷாப் நம்பர் பார்த்தீங்கன்னா 9791130444. அந்த மாதிரி வீடியோல ஸ்க்ரோலிங் ஆகிட்டு இருக்காங்க நம்பர் கால் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 2000 எவ்வளோ பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும். அடுத்து என்ன நம்ம பார்க்குறோம் ப்ராடக்ட்ஸ்? ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாமே பாடி வாஷ், ஷவர் ஜெல்ஸ் இருக்கு. தென் பாடி வாஷ். நார்மலா சோப் யூஸ் பண்றதை விட பாடி வாஷ் யூஸ் பண்ணும்போது அந்த மாய்ஸ்சர் லெவல் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும், ஸ்கின்ல ட்ரை ஆகாது. சோ எங்ககிட்ட இவ்வளோ வேரியன்ஸ் இருக்கு. டாங்கி மில்க் ஷவர் ஜெல், சாஃப்ரான் கோல்ட் மில்க், நீம், ஒயிட், லிக்கோரைஸ், ஹனி, பப்பாயா, ஆலோவேரா, குட்ஸ். அது எல்லாமே பாடி வாஷ். இது எல்லாமே பாடி வாஷ் வெரைட்டிஸ். இது எல்லாமே என்ன ரேஞ்சஸ்ல மாறும்? எல்லாமே 260 வரும். 260. ஓகே. இதுனா என்ன கலெக்ஷன்? இது வந்து சன்ஸ்கிரீன் லோஷன். ஓகே. நார்மலா வெயில்ல போறப்ப டேன் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு 20 minutes பிஃபோர் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி ஒரு சன்ஸ்கிரீன் லோஷன். தென் இதுவும் எங்களோட மெயின் ப்ராடக்ட் தான், கிராக் ஹீலிங் க்ரீம். இது எதுக்காகனா ஃபீட் ஒயிட்டனிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து கிராக்ஸ் இருந்தாலும் ஓவர் நைட் அப்ளை பண்ணிட்டு மார்னிங் வாஷ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டு பர்பஸ்மே யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர்ஸ் கூட இருக்கும், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர். ஸோ யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்க நார்மலா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமே உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து தெரியும். அந்த பிக்சர்ஸும் நம்ம ஆட் பண்ணுவோம். சோ இது எல்லாமே பாடி ஸ்க்ரப், ஹல்தி, சாஃப்ரான் பாடி ஸ்க்ரப் அண்ட் லிக்கோரைஸ். நார்மலா நம்ம பாடி ஸ்க்ரப் யூஸ் பண்ணும்போது அந்த டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகும். சோ அந்த பர்பஸ்க்காக ஸ்க்ரப் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இது வந்து லோஷன், சாஃப்ரான் கோட் மில்க் அண்ட் கோட் மில்க். இது பாத்தீங்கன்னா பாடி பட்டர்ஸ். நார்மலி நமக்கு லோஷன் டைப் விட பட்டர் வந்து இன்னும் பட்டரியா இருக்கும். ஸோ நல்ல ஸ்மூத்னஸ் இருக்கும், ட்ரை ஆகாது ஸ்கின். தென் இதுவுமே பாடி லோஷன், வைன் பாடி லோஷன், WBLனா வைன் பாடி லோஷன். தென் இது வந்து ஹேண்ட் க்ரீம். ஹேண்ட் ரொம்ப ரஃபா இருக்கு, மாய்ஸ்சர் இல்லைன்றவங்க ஹேண்ட்ஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சாஃப்ட்னஸ்க்காக. தென் இதுவுமே எல்லாமே லோஷன்ஸ் தான். ஸோ அந்த லோஷனுக்கும் இதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தான். இது கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கும், கொஞ்சம் அது கொஞ்சம் திக்கா இருக்கும். இதெல்லாம் என்ன காஸ்ட்ல இருக்கு? இது எல்லாமே 260 ரேஞ்சஸ் அந்த மாதிரி வரும். இது பாத்தீங்கன்னா இதுவுமே எங்களோட மெயின் ப்ராடக்ட், ஆன்டி டேன் க்ளோ லோஷன். ஸோ வந்து டிரைவிங்லாம் பண்றவங்க ரொம்ப டேன் ஆயிருக்கும், ஹேண்ட்ஸ் மட்டும் ஒரு அன்இவன் ஸ்கின் டோனா இருக்கும். ஸோ இது குவான்டிட்டி கம்மி, 250 rupees வரும் உங்களுக்கு 50 ml. பட் ரிசல்ட்ஸ் வைஸ் இது நல்லா இருக்கும். 20 to 25 daysலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். அந்த டேன் எல்லாமே ரெடியூஸ் ஆகி நல்ல க்ளோ இருக்கும். இது வந்து சன் ப்ரொடெக்ஷன் க்ரீம். நார்மலி சன்ஸ்கிரீன் மாதிரி நீங்க இது ஹேண்ட்ஸ், லெக்ஸ் அண்ட் பாடிக்கு மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், சன் ப்ரொடெக்ஷன் க்ரீம். இது வந்து 3 லோஷன்ஸ் இருக்கு எங்ககிட்ட. 3மே டேன் ரெடியூஸ் பண்றதுக்காக தான், ஸ்கின் வைட்னிங் பர்பஸ்க்காக. என்ன பிரைஸஸ்ல? இது எல்லாமே 349 அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல வரும். 350. கோட்டு கோலா லோஷன், ஷியா பட்டர் அண்ட் தைம். கோட்டு கோலான்றது வல்லார கீரை சொல்லுவாங்க. ஸோ அந்த கீரை வந்து ஸ்கின் வைட்னிங் பர்பஸ்க்காக அந்த இன்கிரிடியன்ட் ஆட் பண்ணிருக்காங்க. இது ஷியா பட்டர், இது தைம். இது 3மே ஹேண்ட்ஸ், லெக், பாடி 3 பர்பஸ்மே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மாய்ஸ்சர் இருக்கும், ட்ரை ஆகாம. தென் இதுவும் மெயின் ப்ராடக்ட், ரோஸ்மெரி லோஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன பர்பஸ்க்காகனா மோஸ்ட்லி விமன்ஸ்க்கு வந்து அண்டர் ஆர்ம் இஷ்யூஸ் இருக்கலாம்.
ஸோ அண்டர் ஆர்ம் டார்க்னஸும் இன்னர் தைஸ்க்காகவும் இந்த லோஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் பாத்க்கு அப்புறம் நார்மலாக அவங்க ரெகுலராக அப்ளை பண்ணாங்கன்னா அண்டர் ஆர்ம் டார்க்னஸும் தைஸ் டார்க்னஸும் வந்து ரெடியூஸ் ஆகும். தென் இது எல்லாமே டால்கம் டீத் ஒயிட்னிங் பவுடர், அது வந்து பெயின் ரிலீஃப் ஸ்ப்ரே, அது வந்து ஆஃப்டர் ஷேவ் டோனர் தான். இதெல்லாம் என்ன வெரைட்டிஸ்? இது எல்லாமே பேக் பெயின் பாம்ஸ், ஹெட் ஏக் பாம்ஸ் அந்த மாதிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது எங்களோட மெயின் ப்ராடக்ட்ஸ். ஸோ மோஸ்ட்லி வெளியே மார்க்கெட்ஸ்லாம் உங்களுக்கு ஹெட் ஏக்கு அந்த மாதிரி தான் பாம்ஸ் இருக்கும், பெயின் பாம்ஸ். ஸோ இது என்ன பர்பஸ்க்காகனா சைனஸ் டைம்ல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த சைனஸ் அந்த பெயின் இருக்காது, ரிலீஃப் ஆகும். ஸோ அதுக்காக சைனஸ் ரிலீஃப் பேக் பெயின் பாம். இது வந்து ஹெட் ஏக் பாம். இதுல என்ன காஸ்ட் வரும்? 175 rupees. காஸ்ட் வைஸ் அது 175, பட் உங்களுக்கு ஆர்கானிக்ன்றனால உங்களுக்கு கெமிக்கல்ஸ் விட இது உங்களுக்கு ரொம்பவே சேஃப். இதுல என்ன ப்ராடக்ட்? இது எல்லாமே லிப் பாம்ஸ். லிப் பாம்ஸ் இது மூணுமே விமென்ஸ். இது மட்டும் மென்ஸ். மென்ஸ்க்கு மோஸ்ட்லி ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்ண மாட்டாங்க. சோ டார்க்னஸ் இருக்கும் லிப்ஸ். சோ இது நல்ல மாய்ஸ்சர் இருக்கும். சோ ஆர்கானிக்ன்றனால உங்களுக்கு நல்ல டீப்பா மாய்ஸ்சர் இருக்கும். இந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல என்ன காஸ்ட்? தென் இது எல்லாமே 220 ரேஞ்சஸ் வரும். விமென்ஸ் லிப் பாம். மென்ஸ் வந்து 225 rupees வரும். இது என்ன ஒவ்வொரு இதுங்களா? ஆமா. கிரான்பெரி இந்த மாதிரி ஷேட்ஸ் வரும். மைல்டா லிப் ஷேட்ஸ் வரும். எல்லாமே கொஞ்சம் கெமிக்கல்ஸ் இல்லாத கலர்ஸ் கொஞ்சம் மைல்டா தான் வரும். இது வந்து பாடி லிப் ஸ்க்ரப்ஸ். இது சோ ஸ்க்ரப் எதுக்காகனா நம்ம ஃபேஸ் அண்ட் பாடிக்கு யூஸ் பண்ண மாதிரி லிப்லயும் நமக்கு டெட் ஸ்கின் செல்ஸ், ட்ரை ஸ்கின் இருக்கும். சோ நம்ம வீக்லி 3 times அது யூஸ் பண்ணும்போது அந்த டெட் ஸ்கின் எல்லாமே ரிமூவ் ஆகும், பிளஸ் அந்த டார்க்னஸும் ரெடியூஸ் ஆகும். நார்மலி ஸ்க்ரப்போட லிப் பிக்மெண்டேஷன் இருக்கும்னு சொல்லுவாங்க. டார்க் லிப்ஸ் இருக்கு, எனக்கு ரொம்ப லிப்ஸ் பிளாக்கா இருக்குன்னு உங்களுக்கு இந்த ஸ்ட்ராபெரி லிப் ஸ்க்ரப்போ ஸ்ட்ராபெரி லிப் பாம் ரெண்டுமே சஜஸ்ட் பண்ணுவோம். இது ரெண்டுமே 360 rupees வரும். ஸோ இது வீக்லி 3 times யூஸ் பண்ணிட்டு டெய்லி நைட்டு அண்ட் மார்னிங் ஸ்ட்ராபெரி லிப் பாம் அவங்க யூஸ் பண்ண அந்த டார்க் லிப்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சு. தென் இதுல நிறைய ரேஞ்சஸ் இருக்கு, 4 ரேஞ்சஸ் இருக்கு. பீட்ரூட் லிப் பாம், ஸ்ட்ராபெரி, ஆரஞ்சு அண்ட் லெமன் லிப் பாம். இது எல்லாமே லிப் பாம்ஸ். தென் இது ரெண்டுமே அண்டர் ஏஜ். மோஸ்ட்லி நிறைய பேர் ஒர்க் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்னால ரொம்ப ஐல ரொம்ப டார்க் சர்க்கிள் வந்து ரிங்கிள்ஸ் இருந்திருக்கும். ஸோ அந்த இஷ்யூஸ்க்காக இந்த மாதிரி ஜெல் அவங்க யூஸ் பண்ணலாம். அண்டர் ஏஜ் ஜெல் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 160 தான் வரும் காஸ்ட். ஸோ இதுவுமே உங்களுக்கு 1 month வரைக்கும் வரும் இந்த கண்டெய்னரே. தென் இதுவுமே ஐப்ரோ லாஷஸ் சீரம். நிறைய பேருக்கு ஐப்ரோ க்ரோத் இல்ல, ட்ரீட்மெண்ட்லாம் போவாங்க ஒரு சிலவங்க மைக்ரோ பிளேடிங் பண்ண அந்த மாதிரி. ஸோ இது வந்து நேச்சுரலாவே அந்த க்ரோத்காக தான் இந்த ஐப்ரோ அண்ட் ஐலாஷஸ் சீரம். இதுவுமே பாத்தீங்கன்னா 180 rupees அந்த மாதிரி தான் வரும் காஸ்ட். தென் இது எங்களோட மெயின் ப்ராடக்ட் ஸ்லீப்வெல் ஆயில். ஸ்லீப்வெல் ஆயில் எதுக்காக பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒருத்தவங்க ஒர்க் ஸ்ட்ரெஸ் டென்ஷனால தூக்கம் வராம இருக்கும், அவங்களாம் டேப்லெட்ஸ் ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுப்பாங்க. ஸோ அது என்னைக்கா இருந்தாலும் டேஞ்சர் தான். ஸோ இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் பேஸ்ல பண்ணிருக்கிறதால உங்களுக்கு ரொம்பவே சேஃப். நார்மலி ஃபோர் ஹெட்ல தைலம் அப்ளை பண்ற மாதிரி தடவி மசாஜ் கொடுத்துட்டு விட்டுலாம், பில்லோஸ்ல கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு டேப்லெட்ஸ் யூஸ் பண்றது வந்து ரொம்பவே டேஞ்சர். ஸோ இந்த மாதிரி ஆர்கானிக் டைப்ல ஸ்லீப்வெல் ஆயில் யூஸ் பண்றது ரொம்பவே சேஃப். இது காஸ்டும் பாத்தீங்கன்னா 10 ml 300 rupees. தென் இது லிப் பிளம்பிங் சீரம், ட்ரையா சாப்டு லிப்ஸ்க்கு மாய்ஸ்சர் இருக்கிறதுக்காக லிப் பிளம்பிங் சீரம். இது வந்து அண்டர் ஐ ரோல் ஆன். நார்மலி 2 டைப் இருக்கு. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கவங்களுக்கு அண்டர் ஐ ஜெல் மாதிரி சஜஸ்ட் பண்ணுவோம். அண்டர் ஐ ரோல் ஆன் வந்து கொஞ்சம் சிவியரா இருக்கவங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அண்டர் ஐ ரோல் ஆன் சஜஸ்ட் பண்ணுவோம். இது எல்லாமே பெர்ஃப்யூம் ரேஞ்சஸ். 4 பெர்ஃப்யூம்ஸ் இருக்கு. ஸோ குவான்டிட்டி இவ்வளோதான் வரும். லிக்விட் பெர்ஃப்யூம்னா ஆனால் நல்லா ஸ்டே இருக்கு. தென் இது எல்லாமே சீரம்ஸ். ஃபேஷியல் க்ளோ சீரம், ஸ்கின் க்ளோக்காக, ஃபேஸ் பியூட்டிஃபைங் சீரம், கோல்ட் லீஃப் சீரம், கோல்ட் இன்ஃபியூஸ் சீரம். ஸோ இதுல மெயின் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பியூட்டிஃபைங் சீரம். இது வந்து பிம்பிள்ஸ் ஆக்னி இருக்கவங்க, எனக்கு ஸ்பாட்ஸ் நிறைய இருக்குன்றவங்க இந்த மாதிரி ஃபேஸ் பியூட்டிஃபைங் சீரம் எடுத்துக்கலாம். காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 ml 250 rupees தான் வரும். ஜஸ்ட் ஒரு 2 to 3 drops எடுத்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணிங்கன்னா போதும். 1 month வரைக்கும் வரும் இந்த கண்டெய்னர். தென் இது வந்து கோல்ட் லீஃப் வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்ளம்காக 30 to 35 ஏஜ் மேல ரிங்கிள்ஸ் வருது, ரொம்ப ஸ்கின் வந்து ரொம்ப எலாஸ்டிசிட்டி ரொம்ப லெஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னா பெட்டரா இருக்கும். ஸோ அந்த ஆன்டி ஏஜிங் ப்ராப்ளம், பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாமே அது கியூர் ஆகும். இது வந்து ஸ்கின் க்ளோக்காக, ஸ்கின் நல்லா க்ளோவா பிரைட்னஸ் இருக்கிறதுக்காக கோல்ட் இன்ஃபியூஸ் சாஃப்ரான் இன்ஸ்டன்ட் க்ளோ சீரம். தென் இது வந்து பியர்ட் ஆயில், பியர்ட் ஆயில் அண்ட் பியர்ட் சீரம். ஸோ பியர்ட் க்ரோத் ஆயில் நார்மலா ஜென்ஸ் வந்து ரொம்ப எனக்கு பீஸ் வளரல, ஸோ பியர்ட்லாம் இல்லை அப்படின்றவங்க வந்து க்ரோத்க்கு இது எடுத்துக்கிட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ காஸ்ட்டுமே 250, ரெண்டுமே 250 தான் வரும். இது வந்து டெய்லி ஓவர் நைட் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி வரும். ஆயில்னா நைட் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். பட் லக்ஸரி பெட் க்ரோத் சீரம், இதுவுமே சீரம், ரெண்டுமே க்ரோத்க்கு தான்.
ஜெல் டைப் இருக்கிறதால ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். ஸோ இது நீங்கள் மார்னிங் அண்ட் நைட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் நைட் மட்டும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். தென் இதுவுமே மெயின் ப்ராடக்ட் தான், வாட் ஜெல். ஸோ வாட் ஜெல் எதுக்காகனா மரு வந்து ஒருத்தங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் போவாங்க, அது ரிமூவ் பண்ண. ஸோ இது வந்து பெயின்லெஸ், டெய்லி ஓவர் நைட் அப்ளை பண்ண அது ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும். மரு அந்த மாதிரி இருந்தால் அந்த எல்லா ப்ராப்ளம்ஸும் இங்கே ப்ராடக்ட்ஸ் இருக்கு. தென் இது வந்து ஸ்ட்ரெச் மார்க். நார்மலி ப்ரெக்னென்சி லேடிஸ் அந்த மாதிரி ஸ்ட்ரெச் மார்க்ஸ், இல்லை ஜிம் போறவங்க அந்த மாதிரி ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரும். ஸோ அந்த பர்பஸ்க்கு அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் டோட்டலி ரெடியூஸ் ஆகிறதுக்காக இந்த மாதிரி ஜெல் டைப்ல அவங்க எடுத்துட்டு. இது பேபி காஜல், பேபிஸ்க்கு மைல்டா பண்ணிருக்காங்க, கெமிக்கல்ஸ்லாம் இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் டைப்ல பேபி காஜல். தென் இது பெரியவங்க யூஸ் பண்ற காஜல். இது எல்லாமே லிப்ஸ்டிக் ஷேட்ஸ், நேச்சுரல் லிப்ஸ்டிக்ஸ் எல்லாமே 5 ஷேட்ஸ் இருக்கு எங்க கிட்ட. நேச்சுரல்ஸ் எல்லாமே என்ன ரேஞ்ச்ல இருக்கு? இது 240 வரும். 240 பியூர் நேச்சுரல். நேச்சுரல். தென் இது மூணுமே பேக். நார்மலா கொஞ்சம் எனக்கு பவுடர் டைப்ல பேக் வேணும், கடலை மாவு மாதிரி, முல்தானி மெட்டி மாதிரினா இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுவோம். ஃபேஸ் வைட்டனிங் பேக், ரைஸ் பேக், இது சார்கோல் பேக். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க சார்கோல் பேக் எடுத்துக்கலாம். ஸ்கின் பிரைட்னஸ்க்கு வைட்னிங் பர்பஸ்க்கு ரைஸ் பேக் அண்ட் ஃபேஸ் வைட்னிங் பேக். ஸோ பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ஃபேஸ் மிஸ்ட் இருக்கு, டோனர்ஸ் அண்ட் ஃபேஸ் மிஸ்ட் வரும். ஃபேஸ் மிஸ்ட்ல 7 வேரியன்ட்ஸ் இருக்கு எங்ககிட்ட. மின்ட், லோட்டஸ், வெட்டிவே, வைன், பப்பாயா, சில்வர் அண்ட் கோல்டு. ஸோ இது என்ன பர்பஸ்க்காகனா ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறம் டோனர் மாதிரியும் நீங்கள் ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஆஃப்டர் மேக்கப்க்கு அப்புறமும் நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தென் அது வந்து ஆன்டி ஏஜிங் சீரம், அந்த எல்லோ கலர் லிக்விட். ஸோ அது எதுக்காக பார்த்தீங்கன்னா 30 to 35 ஏஜ்க்கு மேலே எனக்கு ரொம்ப ரிங்கிள்ஸ் வருது, பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஸ்கின் டைட்டன் பண்ணணுன்றவங்க ஆன்டி ஏஜிங் சீரம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். தென் நெக்ஸ்ட் இது எல்லாமே டோனர்ஸ். ஸோ மிஸ்ட்டுக்கும் டோனருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, நார்மலி நம்ம டோனர் வந்து ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம கிளென்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டோனர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும். ஸோ அந்த போர்ஸ் ஓப்பன் ஆகும்போது மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக அது ஸ்கின்ல செட்டில் ஆகும். ஸோ நார்மலி டோனர் வந்து நீங்கள் ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். மிஸ்ட் வந்து நீங்கள் 2 பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே டோனர்ஸ் வரும். ஈவன் ஸ்கின் டோனர், சாஃப்ரான், வைல்ட் ரோஸ், கேரட், போமோகிரானட், லாவெண்டர், வைன் டோனர் அண்ட் குக்கும்பர். தென் இது வந்து மஸ்கிட்டோ ஸ்கார் ஆயில். கொசு கடிச்சு நிறைய பேருக்கு தழும்பு ஆயிருக்கும், கருப்பா டாட்ஸ் மாதிரி. ஸோ அது எல்லாமே கியூர் ஆகிறதுக்காக மஸ்கிட்டோ ஸ்கார் ஆயில் இருக்கு. இது எல்லாமே பீல் ஆஃப் மாஸ்க். ஸோ நார்மலி ஸ்கின் க்ளோக்காக இன்ஸ்டன்டா ரிசல்ட் வேணும்னா கொஞ்சம் திக் லேயரா அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பீல் பண்ணிடுற மாதிரி வரும். தென் இது வந்து ரோஸ் வாட்டர், பியூர் ரோஸ் வாட்டர். இது பார்த்தீங்கன்னா இதுவுமே எங்களோட மெயின் ப்ராடக்ட். இது பெல்லி ஃபேட் ஆயில். ஸோ இது நிறைய பேருக்கு ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. ஸோ பெல்லி ஃபேட் வந்து நிறைய பேர் ஜிம் போவாங்க அந்த மாதிரி. இது எப்படின்னா ஆயில் மட்டும் தான் டெய்லி ஓவர் நைட் ஒரு மார்னிங் ஸ்டொமக்ல அப்ளை பண்ணி மசாஜ் கொடுத்துட்டு விட்டுட்டா போதும். ஸோ அது ஃபேட் ரெடியூஸ் ஆகிறதுக்காக பெல்லி ஃபேட் ஆயில் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ml 300 rupees வரும். இது ரோஸ் வாட்டர். இது எல்லாமே பீல் ஆஃப் மாஸ்க். ரெட் வைன், பெப்பர்மென்ட், சார்கோல், காஃபி பீல் ஆஃப். இன்ஸ்டன்டா ரிசல்ட் வேணும், க்ளோ வேணும், பிரைட்டர் ஸ்கின் வேணும்னா இந்த மாதிரி அவங்க ஜஸ்ட் வெளியே போகும்போது அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ்ல பீல் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஸ்கின் கேர் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ். இது க்ளோ கூலிங் ஜெல், ஸ்கின் க்ளோ. மோஸ்ட்லி எங்ககிட்ட இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஸ்கின் க்ளோக்காக தான். க்ளோ கூலிங் ஜெல், ஃப்ரெஷ் பிளண்ட் க்ரீம் காம்பினேஷன் ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணலாம். தென் இது வந்து ஹெர்பல் மாஸ்க், ஃபேஸ் மாஸ்க் நம்ம அப்ளை பண்ற மாதிரி ஹெர்பல் மாஸ்க், பெப்பர்மெண்ட் மாஸ்க், ரெட் ஃப்ரெஞ்ச் கிளே மாஸ்க். இது மூணுமே மாஸ்க் ரேஞ்சஸ். தென் இது வந்து பப்பாயா ஜெல், இது ஆல்மண்ட் க்ளோ ஜெல். இது எதுக்காகனா ரெண்டுமே ஸ்கின் க்ளோ, ஸ்கின் நல்லா பிரைட்னஸ் காம்ப்ளெக்ஷன் இருக்கிறதுக்காக இது ரெண்டுமே ஜெல் டைப்ல வரும். தென் இது வந்து ஃபேஷியல் ஹேர் ப்ரிவென்ஷன் பவுடர். இதுவுமே நிறைய பேருக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும். பார்லர்ஸ்லாம் போய் ஃபேஸ்ல வேக்சிங் பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயின்லெஸ் தான். ஸோ பவுடர் டைப்ல இருக்கும். வீக்லி 3 times யூஸ் பண்ணிட்டு நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். ரெகுலரா யூஸ் பண்ண அப்பர் லிப் மேல அன்வான்ட் ஃபேஷியல் ஹேர்ஸ் அது எல்லாமே ரிமூவ் ஆக ஆரம்பிச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 கிராம் 250 rupees வரும். இதுதான் ஆக்சுவலி எங்களோட மெயின் ப்ராடக்ட். saffron nights. ஆமா. சோ ஹேர் கேர் எப்படி நீங்க 32 herbs ஆயில்னு பார்த்திருக்கீங்கன்னா அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு ஸ்கின் கேர்ல மெயின் ப்ராடக்ட். சோ இது saffron night serumன்றது எதுக்காகனா ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணதுக்காகவும் ஸ்கின் பிரைட்னஸ்க்காகவும் ஸ்பாட்ஸ், uneven ஸ்கின் டோன், wrinkles அந்த மாதிரி எல்லா இருந்தாலுமே இது கியூர் ஆகும். ஜெல் கன்சிஸ்டன்சில தான் இருக்கும் உங்களுக்கு. சோ ஈஸியா ஸ்கின்ல அப்சர்வ் ஆயிடும். டெய்லி ஓவர் நைட் மட்டும் அப்ளை பண்ணீங்கனாலே போதும். எஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75 கிராம் 375 rupees வரும். saffron night serum பார்த்துக்கலாம்.
தென் இது வந்து டே பியூட்டி க்ரீம். இது ரெண்டுமே இது வந்து நார்மலாக மாய்ஸ்சரைசர் மார்னிங் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இது டே க்ரீம் வரும், டே பியூட்டி க்ரீம். தென் இது வந்து டாங்கி மில்க் அல்ட்ரா ஹைட்ரேட்டிங். நல்லா கொஞ்சம் ட்ரை ஸ்கின் இருக்கவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணால் நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். ஸோ இது வந்து ட்ரை ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணால், நார்மல் ஸ்கின் டைப் இருக்கவங்க நார்மலாக மாய்ஸ்சரைசர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தென் இது எல்லாமே ஸ்கின் கேர் தான், ஜெல்ஸ், ஸ்க்ரப்ஸ் எல்லாமே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஸ்க்ரப், ஸ்கின்ல டெட் ஸ்கின் செல்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக, ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஆல்மண்ட் ஸ்க்ரப். இது ரைஸ் டீடான் க்ரீம். இன்ஸ்டன்ட் க்ளோ ஜெல்லுமே நல்ல ரிசல்ட். இது வந்து நல்ல ஸ்கின் க்ளோ, ஸ்கின் பிரைட்னஸ்க்காக. இது நைட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் எனக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, எங்ககிட்ட இருக்க மாய்ஸ்சரைசர்ஸ் மோஸ்ட்லி ஆயில் கன்சிஸ்டன்சி. ஸோ எனக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, ஜெல் டைப் சஜஸ்ட் பண்ணோம்னா நாங்கள் இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுவோம், இன்ஸ்டன்ட் க்ளோ ஜெல். இது வைன் ஜெல், இதுவுமே ஸ்கின் க்ளோக்காக. தென் ஹைட்ரேஷன் பூஸ்டிங் மாய்ஸ்சரைசர், சாஃப்ரான் கோட் மில்க், விட்டமின் சி சீரம், ஏஜ் டிஃபென்ஸ் க்ரீம், ஆலோவேரா ஜெல், அவகேடோ ஜெல். கிளென்சிங் மில்க்கும் இருக்கு எங்ககிட்ட. ஃபவுண்டேஷன் ஒரு ஷேட் இருக்கு, ஃபவுண்டேஷன், கிளென்சிங் மில்க், பிம்பிள் ஜெல் இருக்கு. தென் மேக்கப் ரிமூவர். இது எல்லாமே இது வந்து காம்பாக்ட் பவுடர், காம்பாக்ட் பவுடர் இந்த ஒரு ஷேட் இருக்கு. தென் இது வந்து ரோஸ் மாய்ஸ்சரைசர், ஸ்கின் மாய்ஸ்சரைசர் தான், டேல அப்ளை பண்ணிக்கிற மாதிரி. தென் இது வந்து ரிங்கிள்ஸ் இருக்கு, ஃபேஸ்ல சுருக்கம் இருக்குன்னா ரிங்கிள் ரிமூவல் சீரம் 250 rupees. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு ஏத்த மாதிரி. இது இப்போ எனக்கு பிம்பிள் வருது, நெக்ல எனக்கு ரொம்ப டார்க்னஸ் இருக்கு, அண்டர்ஆர்ம் டார்க்னஸ் இருக்கு, முட்டி ரொம்ப பிளாக்கா இருக்குன்னா ஒரு பர்பஸ்க்குமே இருக்கு ஒரு கிட். ஸோ ஸ்க்ரப், பேக், ஜெல் மூணுமே சேர்த்து கிட் மாதிரி வரும். இது வந்து ஹேர்ல ஸ்பிளிட் அண்ட் வெடிப்பு விடும், வெடிப்பு எண்டில் விடும்ல, அந்த ஸ்பிளிட் அண்ட் ப்ராப்ளம்காக இந்த கிட்டு. இது எனக்கு ஸ்கின் வந்து ரொம்ப ஏஜ் ஆக ரொம்ப அந்த எலாஸ்டிசிட்டி வந்து லெஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஸ்கின் டைட்டனிங்காக, ஸ்கின் டைட்டனிங். இது ஆயிலி ஸ்கின் கிட்டு. இது வந்து மோஸ்ட்லி ஒருத்தங்களுக்கு பாடியிலுமே பிம்பிள் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி வரலாம். ஸோ அந்த அலர்ஜிஸ், பிம்பிள் ப்ராப்ளம்காக பாடி ஆக்னே கிட். இது ஆக்னி ஸ்கார் கிட். பிம்பிள் கிள்ளி விட்டு ரொம்ப தழுமா இருந்ததுன்னா அது கியூர் பண்ணதுக்காக ஆக்னி ஸ்கார் கிட். இது வந்து பிளாக் ஹெட்ஸ் இருக்கு நோஸ்ல அண்ட் ஃபேஸ்ல, அந்த மாதிரி பிளாக் ஹெட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி கிட் யூஸ் பண்ணலாம். இது வந்து பிக்மெண்டேஷன்ஸ்க்காக, அன்இவன் ஸ்கின் டோன் ரொம்ப பிக்மெண்டடா இருக்கு ஃபேஸ் அப்படின்னா இந்த மாதிரி பிக்மெண்டேஷன் கிட் யூஸ் பண்ணலாம். இது வந்து சிக்கன் பாக்ஸ், அம்மா போட்டு ஒருத்தங்களுக்கு தழும்பு வந்திருக்கும், அது ரிமூவ் பண்றதுக்குமே எங்ககிட்ட ப்ராடக்ட் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கோல்டன் பிரைடல் கிட். நார்மலி வெட்டிங் ஒரு 1 வீக் பிஃபோர் அந்த மாதிரி அவங்க பார்லர்ஸ் போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இது வந்து டார்க் நெக்காக, டார்க் நெக் கிட்டு, டார்க்னஸ் போகும் நெக்ல வந்து ரொம்ப டார்க்னஸ் இருக்கு, செயின்லாம் போட்டோம்னா டார்க்னஸ்க்காக இது யூஸ் பண்ணிக்கலாம். தென் இது நீ அண்ட் எல்போ கிட்டு. நீயும் எல்போ கிட்டெல்லாம் ரொம்ப டார்க்னஸ் இருக்குன்னா டார்க்னஸ் ரெடியூஸ் ஆகிறதுக்காக இந்த மாதிரி. தென் இது அண்டர்ஆர்ம் கிட்டு. இது வந்து பிளாக் ஸ்பாட் கிட்டு. பிம்பிள் கிள்ளி விட்டு அது ரொம்ப பிளாக்னஸ் ஆயிருக்கு, ஸ்பாட்ஸ் மாதிரி ஆயிருக்குன்னா அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மூணுமே சேர்த்து யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். தென் இது வந்து ஓப்பன் போர். ஓப்பன் போர் எதுக்காகனா ஸ்கின்ல ஒருத்தவங்களுக்கு ரொம்ப ஹோலா இருக்கும், ஸோ அதுதான் ஓப்பன் போர் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஓப்பன் போர் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்காக தான் இந்த மூணுமே சேர்த்து கிட் மாதிரி வரும். இது பிம்பிள்க்கு ஜெல் அண்ட் பிம்பிள் மிஸ்ட் வரும். இதுவுமே ரெகுலரா யூஸ் பண்ணா பிம்பிள்ஸ் நல்லா கியூர் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து பாடி பாலிஷிங், பாடி பிரைட்னஸ்க்காக பாடி பெனிஃபிட் கிட்டு. தென் இது வந்து மெனிக்யூர் பெடிக்யூர், நெயில்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கிறதுக்காக, நல்லா கொஞ்சம் லெக்ஸ் நல்லா கொஞ்சம் க்ளோவா இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மெனிக்யூர் பெடிக்யூர் கிட் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே மோஸ்ட்லி 420, 460, 600, 620 ரேஞ்சஸ் தான், இந்த ரேஞ்சஸ்ல தான் இருக்கு. இதுவுமே பாத்தீங்கன்னா இது வந்து பாடி டேனுக்கான கிட். டோனர், டேன் சோப்பு, ஸ்க்ரப்போட வரும். இது மூணுமே சேர்த்து உங்களுக்கு 500 வரும் காஸ்ட். இது வந்து பிளாக் பேட்ச், ஒருத்தங்களுக்கு ஃபேரா இருப்பாங்க, இல்ல அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப பேட்சஸ் இருக்கும், பிளாக் அன்இவன் ஸ்கின் டோன் மாதிரி, அந்த மாதிரி பேட்சியா இருக்கவங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பிளாக் பேட்ச் கிட்டு இது மூணுமே சேர்த்து வரும். தென் இது வந்து டேண்ட்ரஃப் சிவியரா இருக்குன்றவங்க ஷாம்பூ யூஸ் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி கிட் மாதிரி கூட எடுத்துக்கலாம். ரோஸ் வாட்டர், டேண்ட்ரஃப் பேக் அண்ட் ஷாம்பூ வரும். மூணுமே சேர்த்து 500 rupees வரும். தென் இதுவுமே மெயின் ப்ராடக்ட் தான். இது என்ன பர்பஸ்க்காகனா ஒயிட் ஹேர் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்காக, ப்ரீமெச்சூர் கிரேயிங் கிட்டுன்றது. இந்த பேக் அண்ட் ஆயில் இது ரெண்டுமே வரும். ஸோ நார்மலி இது உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது இன்ஸ்டன்ட் ரிசல்ட் இருக்காது, ஆனால் ரெகுலராக ஒரு 3 to 4 months யூஸ் பண்ண இருக்க ஒயிட் ஹேரும் சேஞ்ச் ஆகும், வர ஒயிட் ஹேரும் வராமல் ரெடியூஸ் பண்ணும். ஸோ இது வந்து நலங்கு மாவு பவுடர், பேபிஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பெரியவங்களும் ஃபேஸில் பேக் மாதிரி போட்டுக்கலாம், கடலை மாவு மாதிரி, ஹெர்பல் பாத்திங் பவுடர் மாதிரி இதை அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். தென் இது எல்லாமே இன்டேக் பவுடர்ஸ். ஸ்லிம் அண்ட் ஸ்ட்ரென்த், ஒல்லி ஆகிறதுக்காக, வெயிட் லாஸ் ஆகிறதுக்காக பவுடர் இருக்கு, வெயிட் போடுறதுக்கு பவுடர் இருக்கு. தென் போன் கால்சியம், போன் ப்ராப்ளம் இருக்கு, கால்சியம் நல்லா ஸ்ட்ராங்கா ஹெல்த்தியா இருக்கிறதுக்காக போன் கால்சியம் பவுடர். ரெஜுவிட்டான்றது ஹேருக்கு மோஸ்ட்லி நம்ம அவுட் சைட் கேர் எடுத்துப்போம்,
இது வந்து எதுக்காக ஹேர் நல்லா டேமேஜ் ஆகாம ஹெல்தியா க்ரோ ஆகிறதுக்காக, ஹேர் ஃபால் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி இன்டேக் பவுடர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ரெகுலரா எடுக்கும்போது நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி டயட் கண்ட்ரோல் எல்லாமே பண்ணும்போது நல்ல ரிசல்ட்ஸ். ஸோ ஸ்லிம் அண்ட் ஸ்ட்ரென்த் பவுடர்லாம் ½ kg 275 rupees தான் வரும். அவ்வளோதான். எஸ். ஸோ இது எல்லாமே ஹெர்பல் பாத்திங் சோப்ஸ். இதுனா என்ன ரேஞ்சஸ்ல வரும்? 120 ரேஞ்சஸ் வரும். ஸோ ஆயிலி ஸ்கின்க்கு, நல்ல ட்ரை ஸ்கின் இருக்கு அப்படின்றவங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எங்க கிட்ட இருக்க சோப்ஸ் மோஸ்ட்லி எதுவுமே அந்த அளவுக்கு ட்ரை ஆகாது ஸ்கின்க்கு. அவங்க இந்த மாதிரி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன ஃப்ளேவர் இது? இது வந்து ரெட் வைன் கோட் மில்க் சோப் ஸ்கின் க்ளோக்காக. இது சாஃப்ரான் கோட் மில்க் சோப் ஸ்கின் பிரைட்னஸ் டேன் ரெடியூஸ் பண்றதுக்காக. ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சார்கோல் பிளஸ் டாங்கி மில்க். தென் இது ரோஸ் சோப்பு. இது வந்து பிம்பிள் சோப், ஃபேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்னி பிம்பிள்ஸ் இருக்குன்னா இது வந்து பியூர் டாங்கி மில்க் சோப். நல்ல ட்ரை ஸ்கின் பயங்கரமா இருக்கு அந்த மாதிரி இருக்கவங்க மாய்ஸ்சருக்காக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். தென் இது வந்து கோல்டன் க்ளோ சோப், பாடி அண்ட் ஃபேஸ்க்கு நல்லா கொஞ்சம் க்ளோக்காக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது கேமல் மில்க். கேமல் மில்க்மே மோஸ்ட்லி அதுலலாம் எந்த ப்ராடக்ட்ஸும் இல்லை, பட் இதுவுமே நல்லா ஹைட்ரேட்டிங்காக இருக்கிறதுக்காக கேமல் மில்க் சோப் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து காஃபி பிளஸ் டாங்கி மில்க் சோப். ஸோ டாங்கி மில்க் அண்ட் காஃபி 2 இன்கிரியன்ட் இருக்கு. ஸ்க்ரப் பண்ணுறதுக்கும் பிளஸ் டேன் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி சோப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இது வந்து காஃபி, ஆலோவேரா பிளஸ் டாங்கி மில்க் சோப். 3 மிக்ஸ். ஸோ நல்ல மாய்ஸ்சரும் இருக்கும். ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இஷ்யூஸ் இருக்காது சோப்ஸ் மோஸ்ட்லி. இது பார்த்தீங்கன்னா நார்மல் டாங்கி மில்க் சோப் அந்த மாதிரி. இது வந்து கிட்ஸ் சோப், பேபிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்மண்ட் பேபி சோப் அண்ட் அக்வா சோப், இது 2 ரேஞ்சஸ் இருக்கு. சோப் ரேஞ்சஸ் எல்லாமே 120. டாங்கி மில்க் ஆடட் சோப்ஸ் மட்டும் 220 ரேஞ்சஸ் வரும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டேக் வைன்ஸ். ஸோ எங்க கிட்ட 3 ஃபிளேவர்ஸ் இருக்கு. ஒயிட் வைன் இருக்கு, கிரேப் இருக்கு, தென் ஆப்பிள் வைன் இருக்கு. ஸோ வைன் நார்மலி என்ன பர்பஸ்க்காகனா ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது. தென் ஹேரும் நல்லா ஹெல்தியா டேமேஜ் ஆகாம மெயின்டைன் ஆகும். பிளட் சர்க்குலேஷனுக்கும் அது நல்லது வைன். பட் நம்ம ஒரு கேப் அளவு தான் எடுக்கணும். ஸோ இது எல்லாமே வைன்ஸ் தான். இது பார்த்தீங்கன்னா ஒயிட் வைன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஆல்கஹாலிக் வைன்ஸ். எங்க கிட்ட இருக்க வைன்ஸ் எல்லாமே ஆப்பிள் அண்ட் ஒயிட் வைன் பார்த்தீங்கன்னா 375 வரும் ½ லிட்டர். கிரேப் வைன் ½ லிட்டர் 300 வரும். 1 லிட்டர் உங்களுக்கு 600 rupees வரும். ஆப்பிள் வைன் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 750 rupees வரும் 1 லிட்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளட் சர்க்குலேஷனுக்கும் நல்லது, ஆன்டி ஏஜிங் ப்ராப்ளம்க்கு, நல்ல ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒயிட் வைன் அண்ட் கிரேப், ஆப்பிள் வைன் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். டெய்லி ஒரு கேப் அளவு, ஒரு 30 ml கேப் அளவு டெய்லி ஆஃப்டர் டின்னருக்கு அப்புறம் ஒரு 10 minutes கேப் விட்டு நீங்கள் இன்டேக் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வைன் எல்லாமே பார்த்தாச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஆல்கஹாலிக் தான். ½ லிட்டர் அண்ட் 1 லிட்டர் ரேஞ்சஸ் தான் உங்களுக்கு இருக்கு. தென் அடுத்து பார்க்க போகிறது பேம்பு சானிட்டரி நாப்கின்ஸ். ஸோ எங்ககிட்ட சானிட்டரி நாப்கின்ஸும் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக். 2 சைஸஸ் வரும். எக்ஸல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 159 rupees வரும். 8 பேட்ஸ் வரும். தென் இது வந்து டபுள் எக்ஸல். டபுள் எக்ஸல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 169 rupees வரும் 8 பேட்ஸ். ஸோ இது எதனால காஸ்ட் இவ்வளோ இருக்குன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வர்த்தபிள் இருக்கும். நார்மலி உங்களுக்கு பிளாஸ்டிக் கோட்டிங் இருக்க பேட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதை விட இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் பேட்ஸ். ஸோ இது உங்களுக்கு அந்த இச்சினஸ், ரேஷஸ் அந்த மாதிரி எந்த இஷ்யூஸுமே வராது. தென் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இது வந்து சர்ஜிக்கல் காட்டன் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சேஃப். ப்ளஸ் வந்து பேம்பு இருக்குல்ல, மூங்கில், அதோட பல்ப், அதோட எக்ஸ்ட்ராக்ட்ல இருந்து தான் இந்த நாப்கின் செஞ்சுருக்காங்க. அந்த கம், அந்த ஸ்ட்ரிப்ஸுமே பார்த்தீங்கன்னா பழத்துலேருந்து எடுக்கப்பட்ட அந்த கம், அதுல இருந்து தான் வந்து அந்த ஸ்ட்ரிப்ஸுமே வந்து ஆர்கானிக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் டேக்கே நார்மல் நாப்கின்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது உங்களுக்கு நல்லாவே ஹெவி ஸ்டே இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்ன்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சேஃபாகவும் இருக்கும்.